நாளும் உண்மையுள்ள ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபையின்படியும் அவருடைய வழிநடத்துதலின்படியும் கடந்த வாரம் நாம் ஒரு புதிய தொடர் பாடத்தை பற்றி ஆராய்ச்சி செய்தோம். அந்த பாடத்தினுடைய தலைப்பு தேவனுடைய ராஜ்யம். அதாவது ராஜ்யத்தில் நடக்கவிருக்கின்ற ராஜ்யம் சம்பந்தமான சில தீர்க்க தரிசனங்கள் மற்றும் சில கால கணக்குகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த ஆராய்ச்சி பாடங்கள் இருக்கும் என்று கூட நாம் தெரிவித்திருந்தோம். இதில் தற்சமய ராஜ்யத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளையும் அல்லது காரியங்களையும் அவற்றின் வரிசை கிரமமாக கூட நேற்று கடந்த பாடத்திலே நம்ம பார்த்தோம். இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்ற பாடம் இரண்டாவது பாகம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய இரண்டாவது பாகம். இந்த இரண்டாவது பாடத்திலே நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாம் பாகத்தில் நாம் பார்த்த காரியங்களை சற்று திரும்பி பார்க்கலாம். ராஜ்யத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை வேத வசனங்களை கொண்டு ஒரு வரிசைக்கிரமாக பார்த்தோம். இந்த வரிசையில் உள்ள நிகழ்ச்சிகளில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டு கீழ் தலைப்புகளை ஆராய்ச்சிக்குள் கொண்டு செல்லலாம். முதலாவது கர்த்தருடைய இரண்டாம் வருகை, இரண்டாவது முதலாம் உயிர்த்தெழுதல், மூன்றாவது பரம அழைப்பு முடிவுக்கு வருதல், நான்காவது அறுவடை, ஐந்தாவது புறஜாதியாருடைய காலம் முடிவுக்கு வருதல், 6 சபை நிறைவடைதல், 7 மகா உபத்திரவ காலம், 8 மனுக்குலத்தின் உயிர்த்தெழுதல், 9 மனுக்குலத்தின் நியாயத்தீர்ப்பு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வரிசை கிரகமாகத்தான் இனிமேல் வரக்கூடிய பாடங்கள் அமைந்திருக்கும் என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரும் காலங்களில் மேற்கண்ட தனித்தனி தலைப்புகளில் ஆழமாகவும் மற்றும் விரிவாகவும் கூட நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நாம் பார்க்கும் பொழுது இதுவரையிலும் நாம் கேட்ட பாடத்தில் உள்ள சந்தேகங்கள், இன்னும் சரியான ஒரு நிலைப்பாடிலே எடுக்க முடியாத சகோதர சகோதரிகளுக்கு நிச்சயமாக தேவன் இதுல நிறைய விஷயங்களை அங்கே வைத்திருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிரதானமான நிகழ்ச்சிகளாக மேற்கூறியவற்றை நாம் நம்முடைய ஆராய்ச்சிக்கு எடுத்திருக்கிறோம். மேலும் ராஜ்யத்தின் நிகழ்வுகளில் நாம் பார்க்கும்போது தெய்வீக திட்டத்தில் 1000 வருடங்கள், இந்த 1000 வருடங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். முதலாவது பகுதி திருடன் வருகிற விதமாக கண்ணுக்கு தெரியாத பாகம். இரண்டாவது பகுதி கண்ணுக்கு வெளிப்படையாய் தெரியக்கூடிய பாகம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம்ம வேத வசனத்தின்படிதான் நாம் அங்க பிரித்தோம். இப்பொழுது நான் வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் வசனம் 2. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் வசனம் 2. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி வசனத்திலே அங்கே குறிப்பிட்டு காண்பிக்கிறார்? இரவிலே திருடன் வருகிற விதமாக. அப்படி என்றால் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? இன்னொரு வசனமும் வாசிக்கலாம், அதற்கு பின்பாக விளக்கம் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் வசனம் 4. சகோதரரே, அந்த நாள், திருடன் வருகிற விதமாய் வரக்கூடிய அந்த கர்த்தருடைய நாள், திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நம்மளை பார்த்து அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை அங்கே கொண்டு காண்பிக்கிறார். இதற்குரிய விளக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது,
கர்த்தருடைய நாள் என்ற வார்த்தை இங்கே தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த ராஜ்யத்தின் காரியங்கள் உலகத்தின் பார்வைக்கு இரவிலே, அதுதான் இரவிலே திருடன் வருகிற விதமாய், திருடன் வருகிற விதமாகவும் சகோதரர் வகுப்பாருக்கு, அதாவது நம்முடைய சபையின் பார்வைக்கு ராஜ்யம் வந்திருக்கிறது என்பதுமாக இருக்கும். நாளடைவில் கண்டிப்பாக இந்த ராஜ்யம் விரிவாக்கப்பட்டு அனைவரின் கண்களுக்கும் தெரியும் என்ற காரியங்களை கடந்த வகுப்புகளிலே நாம் ஆராய்ந்தோம். இன்று பார்க்கக்கூடிய இரண்டாவது பாகத்திற்குள் ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய வரிசைப்படுத்திய நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக எடுத்து அது சம்பந்தமான சில காரியங்களை ஆழமாகவும் மற்றும் விரிவாகவும் நம்ம பார்க்க போகிறோம். முதல் நிகழ்ச்சி கர்த்தருடைய இரண்டாம் வருகை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ராஜ்யத்தினுடைய முதல் நிகழ்ச்சி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை என ஏன் நாம் கூறுகிறோம் என்றால், இந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவே அவர்தான். அவர் இந்த பூமிக்கு பிரசன்னமாகாமல் ராஜ்யம் துவங்கினதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. எனவேதான் அவருடைய இரண்டாம் வருகைக்கு நாம் இவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கிறோம். அடிப்படை வகுப்புகளிலே நாம் ராஜ்யத்தினுடைய காரியங்களை தோராயமாக 40% மட்டும்தான் நாம் கேட்டிருக்கிறோம், அதை பற்றி தியானித்திருக்கிறோம். இதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உள்ளது. இந்த தலைப்பின் கீழே நாம் கற்றுக்கொள்ளும் காரியங்கள் ராஜ்யத்தில் நடக்கிற முதல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் 2 தலைப்புகளின் வழியாக, ஒன்று அவருடைய நோக்கம், ஆப்ஜெக்ட்ஸ், இரண்டாவது அவருடைய வருகையின் விதம், த மேனர் ஆகிய தலைப்புகளிலே நம்ம பார்க்க போகிறோம். முதலில் நம்ம பார்க்கும் பொழுது முதல் தலைப்பு அது வருகையின் நோக்கம். அதாவது கர்த்தருடைய இரண்டாம் வருகையிலே அவர் வந்திருக்கிறதனுடைய நோக்கம் என்ன, அவர் வருகையினுடைய நோக்கம் என்ன? முதலில் வசனத்திற்கு வருவோம். யோவான் 14வது அதிகாரம் வசனம் 1 முதல் 3 முடிய. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:2, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். வசனம் 3, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது இந்த வசனத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனித்திருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் பேசின வார்த்தைகள், எதற்காக இவற்றை கூறினார் என்றால், இயேசு தாம் எருசலேமிலே கொலை செய்யப்படுவதையும் பிறகு உயிர்த்தெழ போவதையும் குறித்து பேசுகையில், சீசர்கள் தாங்கள் நினைத்த ராஜ்யத்தையும் பதவியையும் பற்றி பேசாமல் ஏதோ புரியாத வார்த்தைகளை பேசுவது அவர்களை சோர்வடைய செய்திருக்கும். இவ்வாறு அவர்கள் சோர்வடைந்த சமயத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு ஆறுதலாக, தேறுதலாக அவர் அங்கே கூறுகிறார். என் மீது நீங்கள் விசுவாசமாய் இருங்கள், என் பிதாவிலும் விசுவாசமாய் இருங்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை தயார் பண்ண போகிறேன், பிறகு நான் உங்களை என்னோடு வந்து அழைத்து சென்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்குதான் கர்த்தர் தம்முடைய இரண்டாம் வருகையை குறித்து வெளிப்படையாக பேசுகிறார். 2000 வருட காலமாக கிறிஸ்துவின் சபையானது இந்த ஒரு நிகழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது, இன்னமும் இருந்து கொண்டே இருக்கிறது. இனிமேல் அவ்வாறு எதிர்பார்க்கக்கூடிய அவசியம் இல்லை, ஏனெனில் அவர் பிரசன்னமாகிவிட்டார்.
கிபி 1874 அவர் வந்து விட்டார். இந்த காரியங்களில் நாம் தெளிவான பிறகு நமக்குள் எழும் கேள்வி, கிறிஸ்து மறுபடியும் ஏன் பூமிக்கு வர வேண்டும்? அவர் ஈடுபடி கொடுத்ததின் நோக்கத்தை நிறைவேற்றவே வந்துள்ளார் என்று ஒரு சகோதரர் கூறுகிறார். அரசாட்சியை ஆரம்பிக்க, மனுக்குலத்தின் மீட்புக்காக நியாயம் தீர்க்க என ஒருவர் பதில் கூறுகிறார். முதல் முறை வந்தது அவருடைய விருப்பமாகத்தான். ஆனால் இரண்டாம் முறை வந்தது பிதாவாகிய தேவனுடைய திட்டத்திலே கிறிஸ்துவுக்காக செய்யப்பட்ட தீர்மானம் அல்லது ஏற்பாடு. இரண்டு வருகைக்குமே தனித்தனி நோக்கங்கள் மற்றும் வேலைகள் உள்ளது. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அப்படி என்றால் முதல் வருகையினுடைய நோக்கம் என்ன? முதல் வருகையினுடைய நோக்கத்தை நாம் பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் இரண்டாம் வருகையின் நோக்கத்தை பார்க்கும் பொழுது நன்றாக நமக்கு புரிதல் கிடைக்கும். வசனம் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 5. உத்தம விதவையாய் இருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம். சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் உயிரோடு செத்தவள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1 தீமோத்தேயுல எப்படி அங்கே வாசிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வசனம் சற்று மாறி போயிருக்கிறது. நான் திரும்பவும் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6. ஆம், அன்பார்ந்த சகோதரர் சகோதரி, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 5, 6. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அன்பார்ந்த சகோதரர் சகோதரி, இப்ப எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுப்பதே தேவன். இந்த வேலைக்காக கர்த்தர் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இது தேவனுடைய அனாதி தீர்மானத்திலே இந்த உலகமெல்லாம் உருவாகும் முன்னே ஏற்படுத்தி வைத்திருந்த தெய்வீக திட்டம். ஆதாமுடைய சந்ததி விழுந்து போகும் பொழுது அவருக்காக ஒரு மீட்கும் பொருள் தேவை. அதற்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனையே அனுப்பலாம் என்று ஏற்படுத்தி வைத்திருந்த திட்டம். இந்த திட்டத்தை செயல்படுத்தவே அவர் அங்கே வந்திருக்கிறார். முதல் வருகையிலே அவருடைய நோக்கம் என்னன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டம் அனாதி தீர்மானத்திலே அவர் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காகவே இந்த பூமிக்கு முதல் வருகையினுடைய நோக்கமாக அவர் வந்து சென்றார். அந்த வேலையை சரியாக சரிவர சென்று உயிர்த்தெழுந்து திரும்பவும் பரலோகத்துக்கு சென்றார். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது 2வது அதிகாரத்துல 5, 6 வசனங்களிலே ரொம்ப அருமையாக அங்கே குறிப்பிட்டு காண்பிக்கிறதை பார்க்கலாம். அடுத்தது 2வது வருகையினுடைய நோக்கம் என்ன? வசனம் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் வசனம் 19 21, 19. ஆனபடியினாலே கர்த்தருடைய சந்ததியிலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். வசனம் 20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்போஸ்தலர் 3:21. உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படியாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள்ல நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனபடியினாலே அப்ப இளைப்பாறுதலுடைய காலங்கள் வரும்படிக்கு, அதாவது
டைம்ஸ் ஆஃப் ரீஇன்ஸ்டிடியூஷன், ரெஸ்டிடியூஷன், டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். இதற்கு திரும்ப கொடுத்தலின் காலங்கள் என்று அர்த்தம். கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து திரும்ப கொடுத்தலின் காலங்கள் வர வேண்டும். அதற்கு கண்டிப்பாக தேவன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அனுப்ப வேண்டும். அதுதான் இரண்டாம் வருகை. இந்த ஒட்டுமொத்த பூமிக்கு திரும்ப கொடுத்தலின் காலங்களை ஸ்தாபிக்க வேண்டும் மற்றும் ஆசீர்வாதங்களை ஏற்படுத்த வேண்டும். அதற்காகவே இரண்டாம் வருகையின் நோக்கமாக அங்கே இருக்கிறது. இந்த காலத்தில் கீழ்கண்டவாறு ஒரு 5 காரியங்களை அவர் அங்கே செய்வதை நாம் அங்க பார்க்கிறோம். எப்படி என்றால், முதல் காரியமாக திரும்ப கொடுத்தல் பிரதானமான வேலை. இரண்டாவது நியாயம் தீர்ப்பதற்காக, அடுத்தது மூன்றாவதாக அழிக்கிறதற்காக, நான்காவதாக கீழ்ப்படுத்துவதற்காக, ஐந்தாவது வேலை தேவன் இந்த உலகத்திற்கு வைக்க போகிற இறுதி பரீட்சைக்கு கற்றுக் கொடுத்து ஆதாயப்படுத்துவதற்காக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவையெல்லாம் நமக்கு புதியதாக இருந்தாலும் அவற்றை நாம் அறிந்து கொள்வது அவசியம். இரண்டாம் வருகையினுடைய நோக்கத்திலே நடைபெறக்கூடிய காரியங்கள் என்ன? ஏன்னா முதல் வருகையினுடைய நோக்கம் நம்ம பார்த்துட்டோம். அது நம்ம ஏற்கனவே நடந்து முடிந்தாயிடுச்சு. இப்ப இரண்டாம் வருகையில வந்திருக்கிறார். இதனுடைய நோக்கத்தை நம்ம தெரிந்து கொள்ளுவோம் என்றால் சில ஒரு 5-4 காரியங்களை அவர் அங்கே செயல்படுத்த போகிறார். இவையெல்லாம் ஒருவேளை நமக்கு புதியதாக இருந்தாலும் இதெல்லாம் அடிப்படை பாடங்களே வராது. அவற்றை நாம் அறிந்து கொள்வது அவசியம். இப்ப முதல் வேலையாக நம்ம பார்க்கும்போது பிரதானமான வேலை திரும்ப கொடுத்தல். என்ன திரும்ப கொடுக்க போகிறார்? இதை நாம் சற்று உன்னிப்பாக கவனிக்கும் போது இது யாருக்கு திரும்ப கொடுத்தல் என்றால் உலகத்தாருக்கு. ஏற்கனவே சொல்லப்பட்ட 5 காரியங்கள் எல்லாமே உலகத்தாரோடு சம்பந்தப்பட்டது. எதை திரும்ப கொடுக்க போகிறார்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனம் 26. பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படியாக அங்கே வசனம் இருக்கும் பொழுது ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அது ஒரு பரிபூர்ண நிலை. மேலும் ஒட்டுமொத்த பூமியின் ஆளுகையையும் ஆதாம் கையில் தேவன் கொடுத்தார். பூமியின் சகல பிராணிகளையும் ஆளக்கடவீர்கள் என்று சொன்னார். ஒட்டுமொத்த உலகத்தின் ராஜாவாக ஆதாமை தேவன் நியமித்தார். அவர்கள் சரீர பிரகாரமாகவும் பரிபூர்ண மனிதர்களாகவும் இருந்தனர். பரிபூர்ண மனிதர்கள் என்கிற போது அந்த சரீரத்திலே எந்த விதமான ஒரு நோவோ, எந்த விதமான ஒரு வலியோ, எந்த விதமான ஒரு வியாதியோ, எந்த விதமான ஒரு குறைபாடோ அங்கே இருக்காது. நாம் இருக்கிறது பலவீன சரீரம். இப்பொழுது நமக்கு என்னென்ன குறைபாடுகள் ஏற்படுகிறதோ அதெல்லாம் அந்த சரீரத்தில் இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நிலையில் அவர்கள் படைக்கப்பட்டிருந்தனர். அது மட்டுமன்றி அவர்கள் வைக்கப்பட்ட இடம் ஏதேன் தோட்டம். அந்த இடத்தினுடைய சூழ்நிலையே எப்பொழுதும் சமாதானமும் சந்தோஷமும் தான். ஒருவேளை இவர்கள் பாவம் செய்யாதிருந்தால் அவர்கள் படைக்கப்பட்ட சூழல் அப்படியே தொடர்ந்திருக்கும். இன்று வரை ஆதாம் மரித்திருக்க மாட்டார். எப்பொழுது பாவம் செய்தார்களோ அப்பொழுது தேவன் அவர்களுக்கென்று நியாயமாக கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போனார்கள் அல்லது விட்டு விட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர் சகோதரர், அடுத்ததாக வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும்
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நன்மை தீமை அறியத்தக்க எப்பொழுது விலக்கப்பட்ட கனியை புசித்தார்களோ எல்லா ஆசீர்வாதங்களோடும் மிக முக்கியமான நித்திய ஜீவனையும் அவர்கள் அந்த சனமே அவர்கள் இழந்து விட்டார்கள். ஆதாமும் அவருடைய சந்ததியும் தேவனுடைய பார்வையில் விழுந்து போன ஒரு நிலைக்கு அங்கே வந்து விட்டார்கள். வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:19. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும், இந்த ஒரு காரியத்திற்காகத்தான் அங்கே கர்த்தருடைய 2ஆம் வருகை அங்கே வந்து கொண்டிருப்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆதாம் இழந்ததை திரும்ப கொடுத்தலின் காலங்கள் வருமளவும் இதன் அர்த்தம் ஆதாமும் அவருடைய சன்னதியும் தங்களுடைய பாவத்தின் விளைவாக அவர்கள் இழைந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் மறுபடியும் அவர்களிடமே கொண்டு போய் சேர்க்கிறது. ஆதாம் ஏவாள் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை இழந்தார்களோ, என்ன ஒரு சூழலை இழந்தார்களோ, அதே சூழல் திரும்ப அவர்களுக்கு கிடைக்க போகிறது. அதை கொடுப்பதற்காகத்தான் அவர் அங்கே வந்திருக்கிறார். அந்த வேலைகள் நடக்கக்கூடிய காலங்கள் தெய்வீக திட்டத்தில் இந்த 1000 ஆண்டு அரசாட்சி தான். ராஜ்யத்தினுடைய முக்கியமான வேலையாக மனுக்குலம் இழந்த அனைத்தையும் திரும்ப கொடுக்கப்படுவது, இது மிக பிரதானமான வேலையாக அங்கே இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, 2ஆம் வருகையினுடைய நோக்கம் ஒரு பிரதானமான வேலை என்னன்னா இழந்த அனைத்தையும் திரும்ப கொடுப்பது. அடுத்ததாக நம்ம வசனம் வாசிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 5வது வசனம். மோசே நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் இவையெல்லாம் எளிமையாக நடக்கும் வாய்ப்புகள் இல்லை. அவற்றை மனுக்குலத்திற்கு கொடுப்பதற்கு முன் அந்த உரிமையை யாராவது ஒருவர் வாங்கிக் கொள்ள வேண்டும். திரும்ப கொடுத்தலினுடைய அந்த உரிமையை யாராவது ஒருத்தர் வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த உரிமை தேவனுடைய நீதியின் வசம் உள்ளது. தேவனுடைய நீதி அங்கே அவருடைய வசமாக அந்த உரிமை அங்கே வைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் தேவனுடைய நீதிதான் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், ஆதாமுக்கு முன்னே வெளிப்பட்டது கனியை சாப்பிடாதே, சாப்பிடும் நாளிலே சாகவே சாவான். அப்படியானால் தேவனுடைய நீதியின் பிரமாணத்தை ஆதாம் எப்பொழுது மீறினாரோ அப்பொழுதே அவருக்கான உரிமைகள், ஜீவன், ஆசீர்வாதம் எல்லாமே போய்விட்டது. அவருக்கு மறுபடியும் அவற்றை கொடுக்க வேண்டுமானால் தேவனுடைய நீதி ஒரு காரியத்தை முன்வைக்கிறது. அதை கொடுக்கிற அளவுக்கு தகுதியுள்ள ஒருவர் தேவை. அவரால் தான் இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் இழந்ததை திரும்ப கொடுக்கக்கூடிய உரிமை கிடைக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனித்துக் கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த இடத்திலே கவனிக்கும் பொழுது எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் தேவனுடைய தெய்வீக திட்டம் அருமையாக அங்கே தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகில் மனிதராளாக பிறந்த யாருமே அந்த தகுதியை அடைய முடியாது. வானத்தில் உள்ள தூதர்கள் கூட அந்த தகுதியை அடைய முடியாது என்பதை ஈடுபலி பாடத்திலே, ரான்சம் என்கிற அடிப்படை பாடத்திலே நாம் விவரமாக ஏற்கனவே பார்த்துள்ளோம். ஒருவேளை அதுல சந்தேகம் இருந்தால் நீங்கள் வீட்டில் போய் அந்த ரான்சம் என்கிற பாடத்தை 2 பாகம் இருக்கிறது, நன்றாக எடுத்து பாடி. அந்த தகுதியுடைய ஒருவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே. முதல் வருகையும் 2ஆம் வருகையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்பது இதன் மூலம் நமக்கு தெளிவாகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
முதலாம் வருகைக்கு ஒருத்தர் வந்திருந்தால் மட்டுமே இரண்டாம் வருகையிலே அந்த உரிமையை பெற முடியும். மனுக்குலத்திற்கு இழந்ததை திரும்ப கொடுக்க வேண்டுமானால் அந்த வேலையை செய்வதற்கான உரிமையை முதலில் நம்முடைய பிதாவாகிய தேவனிடம், தேவனின் நீதி வசம் இருக்கக்கூடியதை நாம் வாங்க வேண்டும். அதுதான் ஈடுபலி. நம் இரட்சகர் தம் முதல் வருகையில் நமக்காக ஈடுபலி செலுத்தி அந்த உரிமையை வாங்கிவிட்டார். இரண்டாம் வருகையில் இந்த உரிமையை பயன்படுத்தி மனுக்குலத்திற்கு இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுப்பதற்காகத்தான் அங்கே வந்திருக்கிறார் என்பதை நாம் இந்த இடத்திலே சற்று உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, முதல் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் இடைப்பட்ட ஒரு காலம் இருக்கு. இதை தெய்வீக திட்டத்துல நாம் என்னவாக அழைக்கிறோம்? தேவனுடைய திட்டத்தினுடைய சார்ட்ல நம்ம பார்த்தோம்னா தெரியும், சுவிசேஷ யுகம். இந்த யுகத்தில் ஆரம்பத்தில் முதல் வருகையும் முடிவில் இரண்டாம் வருகையும் சம்பவிக்கிறது. ஏன் இந்த இடைவெளியை தேவன் ஏற்படுத்த வேண்டும்? முதல் வருகையில் கர்த்தர் இயேசு கல்வாரி சிலுவையில் தன்னை மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார். அதன் பின் தான் மனுக்குலத்திற்கு இழந்ததை திரும்ப கொடுக்கக்கூடிய உரிமையை வாங்க வேண்டும், வாங்கினார். தேவனுடைய திட்டப்படி கிறிஸ்துவனுடைய சபை, அதாவது விசேஷ வகுப்பார், தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார், உண்மையுள்ள ஓட்டத்தை ஓடி முடிக்கக்கூடிய வகுப்பார், சபை வகுப்பார், அதில் இணைகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் இருக்கக்கூடிய 1,44,000 பேர் கூட அவர் அங்கே இணைக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த விசேஷ வகுப்பார். இதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் தான் இந்த விசேஷ வகுப்பார். இவர்களை ஆதாயப்படுத்துவதற்காகத்தான் இந்த இடைவெளி, இந்த 2000 வருஷம். வேதத்தில் இவர்கள் சிறுமந்தை எனப்படுகிறார்கள். அதற்குரிய வசனத்தை நம்ம இப்பொழுது வாசிக்கலாம். லூக்கா 18வது அதிகாரம் 12வது அதிகாரம் வசனம் 32. பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட வகையிலே நமக்காக பிதாவாகிய தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த ஒரு ராக்கியத்தை எப்படி சொல்லுகிறார்னா, சிறு மந்தை வகுப்பாரை. பாருங்க, எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க, அதுல 1,44,000 பேருக்கு மட்டும்தான் இந்த ராஜ்யத்தை கொடுப்பதற்கான அந்த உரிமையை அவர்கள் வாங்க போகிறார்கள். அதனாலதான் அவரு சிறுமந்தை வகுப்பாரை என்று அங்கே கூப்பிடுவதை நாம் அங்க பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்களை கவனிக்கையில் இரண்டாம் வருகையில் முதல் வேலை திரும்ப கொடுத்தலின் வேலைதான் இருக்கும். ஆதாம் இழந்ததிலேயே மிக முக்கியமான அந்த நித்திய ஜீவன் தான், அவருடைய ஜீவனை இழந்திருக்கார். கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை நடத்தும் போது அந்த ஜீவனை திரும்ப கொடுக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, ஜீவன் மட்டுமல்ல, அவருடைய சரீர பிரகாரம் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்ததோ அப்படிப்பட்ட நிலைமையிலே அங்கே திரும்ப கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 21, 22 நம்ம அங்கே வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 21, மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. 15:22, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதைத்தான் உயிர்த்தெழுதல் என கூறுகிறோம்.
ஜீவன் கிடைத்த பிறகு மற்ற ஆசீர்வாதங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களுக்கு ஏற்படுத்தப்படும். அப்படியானால் 1874 ராஜ்யம் துவங்கியது என்றால் இன்னும் மனுக்குலத்திற்கு ஏன் ஜீவன் கிடைக்கவில்லை என்ற ஒரு அருமையான கேள்வி உங்களுடைய மனதிலே வரலாம். இது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதான். இப்பொழுது அதை விரிவாக நம்ம பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 40வது அதிகாரம் வசனம் 4. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தீர்க்க தரிசனத்தில் மனுக்குலத்தினுடைய நிலை ஆதாமின் தொடக்க காலத்தில் இருந்தது போல மாற்றப்படுவதாக உள்ளது. பாருங்க, ஆதாமினுடைய தொடக்க காலத்தில் ஆதாம் எப்படி சரீர பிரகாரம் ஒரு பரிபூரண நிலை இருந்தாரோ அந்த நிலைக்கு இங்கே கொண்டு வர போகிறார். இதை குறித்துதான் கர்த்தர் முதல் வருகையிலே லூக்கா 3:5 அங்கே பதிவு செய்திருக்கிறதாக நாம் அங்க பார்க்கிறோம். லூக்கா 3:5, மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுவருடைய சத்தம் உண்டாகும் என்றும் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்திலே எழுதியிருக்கிற பிரகாரம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூக்கா 3:5 நம்ம அங்க பார்க்கும் பொழுது மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள், வனாந்திரத்தில் கூப்பிடுவருடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்திலே அங்கே எழுதியிருக்கிற பிரகாரம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப இது அந்த வருகையின் நோக்கத்துல முதல் வேளை திரும்ப கொடுத்தல். அந்த திரும்ப கொடுத்தல்ல சில முக்கியமான அம்சங்களை இதுவரையிலும் நம்ம பார்த்தோம். அந்த இரண்டாவது வேளையில நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பை குறித்து நம்ம இப்பொழுது விரிவாக நம்ம பார்க்கலாம். 2 பேதுரு 3வது வசனம், 3வது அதிகாரம் 7வது வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் அது காக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தினுடைய பொருள் பார்க்கும் பொழுது நியாயம் தீர்க்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிக்கப்படுவார்கள். பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் பலவிதமான கருத்துக்கள் போய்கொண்டே இருக்கிறது. அது சில நேரங்களில் நம்ம பக்கம் கூட அது காத்து அடிக்கிறதாக இருக்கிறது. மனிதர்களில் ஒவ்வொருவராக அழைத்து கிறிஸ்துவை பூமியில் வாழும்போது ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருந்தால் பரலோகம், மாறாக அவ்வாறு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நரகம். ஆனால் நியாய தீர்ப்பு என்றால் உண்மையில் என்னவென்று முதலில் நாம் வசனத்தை பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நியாய தீர்ப்புக்குரிய வசனத்தை நம்ம முதலில் பார்க்காமல் நாம எந்த விதத்திலையும் அதை பற்றி பொருள் சொல்லக்கூடாது. அதற்காகத்தான் சங்கீதக்காரன் எப்படி அங்கே பேசுகிறார் என்றால், சங்கீதம் 96 வசனம் 12 மற்றும் 13. சங்கீதம் 96 வசனம் 12. நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக, அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். சங்கீதம் 96 13வது வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அன்பார்ந்த சகோதரர், எப்படிப்பட்டதாக இங்கே வசனம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. முதலில் அவர் செய்ய வேண்டியது அவர்களுக்கு சத்தியம் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம கூட அழைக்கப்பட்ட நிலையில நாம எப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா, சத்தியத்தை முதலில் நன்றாக வாங்கிடும். அந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். தேவனுடைய வேலையை செய்யணும்.
தேவனுடைய வேலை தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும். சத்தியத்தின் பிரகாரம் நம்ம முதலில் உடன்படிக்கை செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் நம்ம செய்தோம். அப்படி செய்யும் பொழுதுதான் நம்முடைய சூழலை பார்த்து, நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையை பார்த்து தேவன் நம்மளை தெரிந்தெடுக்கிறார். அதுதான் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், உண்மையுள்ள ஓட்டத்தில் ஓடக்கூடிய வேலை நம்ம வேலை. பாருங்க, 2 வேலை அவர் கொடுக்கிறார். முதல்ல அழைக்கிறார், சத்தியத்தை கொடுக்கிறார், உடன்படிக்கை செய்கிறோம், தெரிந்து கொள்ளப்படுகிறோம். அதுக்கப்புறம்தான் உண்மையுள்ள ஓட்டத்திலே இது நாள் வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே விசுவாசத்திற்கு எதிராக, விசுவாசத்தை அப்படியே தூள் தூளாக்குறதுக்கு சமமாக எதிராளி பல்வேறு கோணங்களிலே சந்தேகத்தை கொண்டு வந்து விடுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அதுக்காகத்தான் முதலிலே சத்தியத்தை முதலில் வாங்க, அதன் பிறகுதான் கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்று நியாய தீர்ப்பு செய்கிறார். பாருங்க, ஒருவேளை சத்தியத்திற்கு நாம கீழ்ப்படிந்தோம்னா நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார். நியாய தீர்ப்பு ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தனி விதமாக இருக்கும். தெய்வீக திட்டத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லோர் மேலும் ஒரே விதமாக ஒளியப்படுவது இல்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த வசனத்தை நம்ம அங்க கொஞ்சம் படித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 96, 12 மற்றும் 13 திரும்ப இருக்க நான் வாசிக்கிறேன். அதுல சொல்லப்பட்டிருக்கிற விதம் பாருங்க எப்படின்னா, நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. எவ்வளவு சந்தோஷம்! ஏன்னா காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்குமா. ஏன்னா அவர் வரும் பொழுது 2ஆம் வருகையில் வந்து அவர் பூமியை நியாயம் தீர்க்கும் போது அங்கே நடக்கக்கூடிய சம்பவம் பாருங்க எப்படி இருக்கு. அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு மட்டுமே அவர் நியாயம் தீர்ப்பார். இப்படிப்பட்ட வசனத்தை சரியாக கவனிக்காமல் அங்கே பரலோகம் நரகம் என்று அங்கே அவர்களுக்குள்ளே ஒரு கற்பனையை உருவாக்கி எப்படிப்பட்ட நிலைமையிலே அங்கே புரியாதபடி அங்கே போய்கொண்டிருக்கிறார். 4 பிரிவினர் மீது அல்லது வெவ்வேறு வகுப்பினர் மீது வெவ்வேறு அளவில் இந்த நியாய தீர்ப்பு, இந்த ஆசீர்வாதம் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஒளியப்படுகிறது. அந்த 4 வகுப்பினர் யார்? அதை முதலில் நம்ம பார்ப்போம். முதலாவது பிரிவினர் உண்மையுள்ள ஓட்டத்தில் ஓடின 1,44,000 பேர். இரண்டாவதாக பின்வாங்கி போனவர்கள், சபை வாய்ப்பில் இருந்து, சபை வாய்ப்புக்காக ஓடி அதிலிருந்து பின்வாங்கி போனவர்கள். அவர்களுக்கு பெயர் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் திரளான கூட்டத்தார் அப்படின்னு சொல்லி. அடுத்தது 3வது இஸ்ராயேல் ஜனங்கள், அதாவது முற்பிதாக்கள். அடுத்தது 4வதாக உலக ஜனங்கள். இவர்களுக்கு வெவ்வேறு ஆசீர்வாதம் வெவ்வேறு வகையிலே வெவ்வேறு விதமாக அவர்களுக்கு அங்கே வழங்கப்படுகிறது. இவர்களுக்கு ஆசீர்வாதம் தரப்படுவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ளது. ஆனால் அளவுகள் மாறுபடும். நியாய தீர்ப்பு 4 பேருக்கும் உள்ளது. அதுவும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். மேலும் ராஜ்யத்திலே தனித்தனி காலப்பகுதியில் வேத வசனங்களின் அடிப்படையிலே அது நடைபெறும். அன்பார்ந்த சகோதரர், நியாய தீர்ப்பிலே முதல் பிரிவினர் சபை வகுப்பார். ஏன்னா நமக்குத்தான் முதலிலே கர்த்தருடைய 2ஆம் வருகையிலே இன்றைய காலகட்டத்திலே 7ஆம் காலகட்ட தூதன் வழியாக நமக்கு கிடைத்த சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்த விதத்திலே நாம் அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையுள்ள ஓட்டத்திலே ஓடி தேவனுக்கு பிரியமாக நடந்த சபை. இவர்களுக்குத்தான் முதலில் நியாய தீர்ப்பு. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்லும் பொழுது அங்கே கூறுகிறார், 1 பேதுரு 4வது அதிகாரம் வசனம் 17, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி அது நம்மிடத்திலே துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே நமக்கு அங்கே அவருடைய வசனத்திலே எவ்வளவு அருமையாக அங்கே கோடிட்டு காண்பித்தார் பாருங்கள்.
அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய சபை பிள்ளைகளிடத்திலே துவங்கும் என பேதுரு கூறுகிறார். ஒவ்வொருத்தராக முதல் பிள்ளையாக கூடியவர்கள் சபை, தேவனுடைய பிள்ளைகளாக கூடிய முதல் பிரிவினர் யார் என்றால் சபை வகுப்பார். ஒவ்வொருத்தராக நியாய தீர்ப்புக்குள்ளாக வருவார்கள். கடைசியாக வருபவர்கள் ஒட்டுமொத்த மனுக்குலத்தியவர்கள் தான். தேவனுடைய தெய்வீக திட்டத்திலே 4வது தேவ ஆசீர்வாதத்திலே வாங்குகிறவர்கள் ஒட்டுமொத்த மனுக்குலம். அடுத்ததாக ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு வசனம் 4வது அதிகாரம் வசனம் 8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது எவ்வளவு அருமையாக அங்கே கோடிட்டு காண்பிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனுடைய பேதுருவின் வார்த்தைகளை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த வசனத்திலே அங்கே சொல்லுகிறார். அந்த நாளிலே, அதாவது 1000 வருட அரசாட்சியிலே பவுல் ஓட்டத்தை சீரான முறையில் ஓடி முடித்து விட்டார். இன்னும் பலன் பெறுவதுதான் மீதியாகத்தான் உள்ளது. அந்த பலனை கொடுக்க வேண்டிய நாள் இருக்கிறது. அதுதான் ராஜ்யத்தில் கர்த்தர் இயேசுவின் 2ஆம் வருகையில் கிறிஸ்துவனுடைய சபையிடம் முதலில் அதை தொடங்கு காலமாக இருக்கிறது. முதலாம் வருகையில் இதை குறித்து இயேசு ஒரு உவமையை கூட நமக்கு அங்கே பேசியிருக்கிறதாக நம்ம பார்த்தோம். அந்த உவமையை நான் முழுவதுமாக படிக்க முடியாது, இருந்தாலும் வசனத்தை சொல்லுகிறேன், உவமையினுடைய பெயரை சொல்லுகிறேன். நீங்கள் அங்கே உங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அதை நீங்கள் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 19வது அதிகாரம் வசனம் 12 முதல் 27 முடிய பிரபுவாகிய ஒருவன். லூக்கா 19வது அதிகாரம் வசனம் 12 27 முடிய. இந்த வசன பகுதியில் லூக்கா 19, 13, 15 என்ன சொல்லுகிறார் என்றால், முதலில் ஊழியக்காரர்களிடம் கணக்கு கேட்கிறார். நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய சபையிலே தொடங்கும் என்று தெளிவாக்குகிறது பாருங்கள். அடுத்து உலகத்தில் சாத்தானால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் மீது அங்கே நியாய தீர்ப்பு தொடங்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்னும் அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது 2 பேதுரு 3வது அதிகாரம் வசனம் 10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, எப்படிப்பட்ட வகையிலே அங்கே கர்த்தருடைய நாள் வருகிறது பாருங்க. இங்கு வானங்கள் ஆவிக்குரிய வல்லமை அல்லது கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சி. இந்த அரசாட்சியில் இப்பொழுது இருப்பது யார் என்று பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான். கர்த்தருடைய நாள் வரும்போது இந்த உலகத்தை இன்று ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய கண்ணுக்கு தெரியாத அரசாட்சி அங்கே நீக்கப்படும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தொடங்கிய பிறகு சாத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அமைப்புகள் மீது அங்கே நியாய தீர்ப்பு தொடர்ந்து வரும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்னும் இதை குறித்து இன்னொரு வசனம் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் வசனம் 5, மேலும் ரகசியம், பாபிலோன், அதாவது மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, நம்முடைய குடியுரிமை, அதாவது இந்த உலகத்தில் சாத்தான் ஏற்படுத்திய அமைப்புகளிலே மிக முக்கியமான அமைப்பு எது என்று பார்க்கும் பொழுது அது பாபிலோன், அதாவது அந்தி கிறிஸ்து அமைப்பு. எனவே கர்த்தருடைய 2ஆம் வருகையில் முக்கியமாக இந்த அமைப்பு நியாய தீர்ப்புக்குள்ளாக கொண்டு போகப்படும். எந்த சூழலிலே பார்க்க,
சபை வாய்ப்பு முடிந்து அவர்களிடம் அந்த நியாய தீர்ப்பு கேட்ட பின்பு அடுத்த நியாய தீர்ப்பு எங்கதான் வரும் அப்படின்னா மகா பாபிலோன். ஒருத்தர் பேசுகிறார், மகா பாபிலோன் அழியும் போது அவர்கள் அடிக்கிற அடி இது யாராக இருக்கலாம்? சபை வகுப்பாராகத்தான் இருக்கலாம். சபை வகுப்பார் இந்த பாபிலோன் மீது அவர்களுடைய உக்கிரம் எப்படிப்பட்ட வகையில வரும்னா அவர்கள் அடிக்கிற அடியில அந்த உக்கிரம் அங்கே சேரும். ஏனென்றால் அந்த பாபிலோன் இவர்கள் இருந்து பல விதத்திலே குழப்பமான ஒரு சத்தியங்களை ஏற்கனவே வாங்கி இருக்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்குதுன்னா குழப்பம் நிறைந்த, அதுதான் அந்தி கிறிஸ்து அமைப்பு. அந்த அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு தான் இரண்டாவதாக அங்கே நியாய தீர்ப்பு அங்கே கிடைக்கிறது. இதுலதான் நம்மளுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி கூறுகிறார் என்றால், பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 20 கூறுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறோம், அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அங்கே சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரர், நம்முடைய குடியுரிமை எங்கே இருக்கிறது என்றால் பரலோகத்தில். அப்படியானால் கிறிஸ்துவாகட்டும் சபையாகட்டும் அவர்கள் பரலோகத்தின் குடிமக்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய ராஜ்யம் இந்த பூமியில் துவங்க வேண்டுமானால் முதலில் ஏற்கனவே உள்ள அந்த தவறான அமைப்புகள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். முதலில் ஏற்கனவே உள்ள அந்த தவறான அமைப்புகள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். இந்த அமைப்புகளின் நியாய தீர்ப்பு தான் 3வது வேலையாக, அதாவது அழிப்பதற்காக. அதுலதான் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறும் பொழுது 2 பேதுரு 3வது அதிகாரம் வசனம் 10, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரிகைகளும் எரிந்து அழிந்து போகும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2வது பாற்று பூதங்கள் வெந்து உருகிப்போம். ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ். இந்த பூமிக்கு அஸ்திவாரங்கள் போல் சாத்தானுடைய ஆட்சி அங்கே நடப்பது. அந்த அஸ்திவாரம் போல் இருக்கிறது ஒரு 4 வகை. இதை நம்ம தெரிந்து கொள்வோம். 1வது அரசியல், 2வது மதம், 3வது சமுதாயம், 4வது பொருளாதாரம். இந்த 4 தூண்கள் உறுதுணையாக உள்ளது. அவைதான் பூதங்கள் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது சாத்தானுடைய அரசாட்சியும் அவனால் ஏற்படுத்தப்பட்ட பாபிலோன் அமைப்பும் நியாய தீர்ப்புக்கு உள்ளாகும். இவை எப்படி அழிக்கப்படும்? வெந்து உருகி என்ற நிகழ்வுகள் ஏற்பட கண்டிப்பாக அக்கினி தேவை. அக்கினி முற்றிலுமான அழிவை குறிக்கிறது. இன்னும் ஆழமாக நம்ம பார்ப்போமானால் ஜனங்களுக்குள்ளே இன்று ஏற்படுத்தி இருக்கிற அறிவியல் விழிப்புணர்ச்சி எப்படிப்பட்ட வகையில அறிவியல் விழிப்புணர்ச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, கல்வி அது மட்டுமன்றி பல வகைகளில் தரப்படுகிற எஜுகேஷன், படிப்பறிவு, லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இவையெல்லாம் தான் ஒரு அக்கினி மாதிரி தேவன் இவைகளை வைத்து தான் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 அமைப்புகளையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுவும் 2ஆம் வருகையில் நடக்கும் ஒரு முக்கியமான வேலை. இந்த வேலை நடந்து கொண்டிருக்கும் போது இதை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என்று நம்மை குறித்து சொல்லும் பொழுதுதான் 1 கொரிந்தியர் 4:5 அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 4:5, ஆனதால் கர்த்தர் நாள் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். இருளிலே மறந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இந்த வசனத்தினுடைய மறைபொருள் எல்லாம் சபை வகுப்பாருக்கு மட்டும்தான் புரியும். மற்றவர்களுக்கு யாருக்கும் இது புரிவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதோ அல்லது அதன் அழிவை குறித்து பேசுவதோ நமது வேலை இல்லை. முதலில் அதை புரிந்து கொள்வோம்.
ஏனெனில் காலம் வராததற்கு முன்னே எதை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்காதீர்கள் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களை தேவன் இந்த அமைப்புகளை அழிப்பதற்கும் நியாய தீர்ப்பு ஏற்படுத்துவதற்கும் பயன்படுத்த போகிறார். ஒவ்வொரு அமைப்புக்குள்ளும் நடக்கக்கூடிய தவறுகள், ஊழல் பிரச்சனைகள் இதை வெளிப்படுத்தக்கூடியதாக உள்ளது. நம்முடைய வேலை தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை மாத்திரம் செய்வதே சால சிறந்தது. அன்பார்ந்த சபை வகுப்பார், சபைக்கு அழைக்கப்பட்டு உண்மையுள்ள ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருப்பவர்களே, அடுத்தாவது நான்காவது வேலையாக கீழ்ப்படுத்துதல். அந்த ராஜ்யங்கள், அந்த பூதங்கள் எல்லாத்தையும் எப்படி அவர் அங்கே கீழ்ப்படுத்த போகிறார்? வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் வசனம் 15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம் பண்ணுவார் என்று கம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டாயின. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலகத்தின் ராஜ்யங்கள் கர்த்தருடைய ராஜ்யங்களாக ஒருவர் கையிலிருந்து மற்றொருவர் கைக்கு மாற்றப்பட்டு கர்த்தருடைய கட்டுப்பாட்டிற்குள் கீழ்ப்படுத்தப்படுகிறது. 5வது வேலையாக தேவன் வைக்க போகிற இறுதி பரீட்சைக்காக ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் கற்றுக் கொடுத்து தயார் செய்தார். இது மனுக்குலத்தின் உயிர்த்தெழுதலுக்கு பின் தான் இது நடக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் பார்க்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு ஒட்டுமொத்த உலகத்தையும் மனுக்குலத்தையும் உயிர் தெழுப்பின பின் சத்திய வெளிச்சம் முழுவதையும் ஒவ்வொரு மனுஷரும் பிரகாசிக்கும்படி கொடுக்கிறார். மனுக்குலத்தினுடைய ஒவ்வொரு மனிதனுடைய அந்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர்கள் பிரகாசிக்கும்படியாக அங்கே கொடுக்கிறார். அந்த காலம் ராஜ்யத்தில் கற்றுக்கொள்ளுதலின் ஒரு காலமாக இருக்கும். மிக ஆசீர்வாதமான ஒரு காலமாக இருக்கும். அவர்கள் கற்றுப்போகக்கூடிய அந்த காலம் நாம் இப்ப கற்றுக்கொண்டிருக்கிற காலம் மாதிரி இருக்காது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, கர்த்தர் தருகிற சத்தியங்களை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இவ்வாறு வெளிச்சத்திற்குள் பிரகாசிக்க செய்கிற இந்த வேலைகள் நடந்து முடியும் போது 1000 வருட அரசாட்சியின் முடிவு சம்பவிக்கும். அதன் பின் தேவன் இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கு ஒரு விசேஷித்த பரீட்சையை அவர்கள் அங்கே ஆயத்தம் பண்ணி இருக்கிறதாக அங்கே நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 24 28 முடிய நம்ம பார்க்கும் பொழுது, அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் சகல வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். வசனம் 25. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திலே கீழாக்கி போடு வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அடுத்தது வசனம் 26. பரிகரிக்கப்படும் சத்துரு, கடைசி சத்துரு மரணம். வசனம் 27. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வசனம் 28 பார்க்கும் பொழுது சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலவுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். இதுதான் குமாரனுடைய அருமையானதொரு கீழ்ப்படிதல். அன்பார்ந்த சகோதர சகோதரி, தேவ சித்தம் எப்படிப்பட்ட வகையிலே அங்கே தேவனுடைய திட்டம் எப்படிப்பட்ட வகையிலே அங்கே முடிவடைகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த தேவனுடைய திட்டத்தின் முடிவிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்பட்டிருப்பார்கள்.
கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக அங்கே பார்த்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1000 வருட அரசாட்சிக்கு பிறகுதான் அது முடிவு வரும். 1000 வருட அரசாட்சி முடியும் போது கர்த்தர் இயேசு எல்லாரையும் பழைய நிலைக்கு கொண்டு வருவார். ஒரு ஊனமானவனை பார்க்க முடியாது. மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவனுடைய உண்மையான உருவம், உண்மையான வடிவம், உண்மையான சாயல், கர்த்தருடைய எப்படிப்பட்டதாக இருந்தது என்று ஒவ்வொருத்தரும் மற்றவரை பார்த்து ஆச்சரியப்படுவார். எல்லா மனுஷரையும் ஆதாமின் பரிபூர்ண நிலைக்கு கொண்டு வருவார். முழு மனுக்குலத்தையும் ராஜ்யத்தையும் சேர்த்து பிதாவின் கையிலே அங்கே ஒப்புக் கொடுப்பார். தேவன் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் ஒரு பரீட்சை வைக்கிறார். ஆதி காலத்தில் ஆதாமுக்கும் அவருடைய குடும்பத்திற்கு மட்டும் பரீட்சை வைத்தார். அதன் மூலம்தான் அவர்கள் நித்திய ஜீவனுக்குள் தொடர்ந்து இருப்பார்களா இல்லையா என்பது முடிவானது. அதே போல 1000 வருட அரசாட்சியின் முடிவிலும் முழு மனுக்குலத்திற்கும் ஒரு பரீட்சை வைக்கிறார். இதன் முடிவில் யார் நிலைத்து நிற்கிறார்களோ, யார் கீழ்ப்படிந்து நிற்கிறார்களோ, அவர்களே தொடர்ந்து வரக்கூடிய யுகத்தில் நித்திய ஜீவனோடு பிரவேசிக்க முடியும். நிலைக்காதவர்கள் பிரவேசிக்க முடியாது. இந்த காரியம் பிதாவானவர் ஒவ்வொருத்தருக்கும் ராஜ்யத்தின் முடிவில் வைக்க போகிற பரீட்சையை பொறுத்துதான் அது அமையும். இதுதான் ராஜ்யத்தின் 5வது முக்கிய வேலையாக நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 3வது வசனம். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். வசனம் 7, அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாக. வெளிப்படுத்தல் 20:8, பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகேயும் மாகோகையும் மோசம் போக்கும்படி அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படி புறப்படுவார். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாக இருக்கும். வசனம் 9, அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. கடைசி பாருங்க, நியாய தீர்ப்புக்கு பின்பாக அவர்கள் தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது என்பதாக வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் அடையாள பாசைதான். பரீட்சையில் வென்றவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அதன் பிறகு பரீட்சைகள் இருப்பதாக வசனங்கள் பதிவு செய்யப்படவில்லை, வசனங்கள் இல்லை. யுகம் எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் வசனம் 4. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். வசனம் 2, நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைவதற்கு ஏதுவானவைகள். வசனம் 3, இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதிலே இருக்கும். வெளிப்படுத்தல் 21:4, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி அலறுதலும் இல்லை, இனி வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று அங்கே விளம்பினது. அன்பார்ந்த சகோதரர், இப்படியாக அங்கே வசனம் எவ்வளவு அருமையாக அங்கு கோடிட்டு காண்பிக்கிறது. ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார், பரீட்சைக்கு தயார்படுத்துகிறார். ஆகாய் 2:7 நம்ம வாசிக்கும் பொழுது, ஆகாய் 2:7, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டது வரும், இந்த ஆலயத்தை மகிமையால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் அங்கே சொல்லுகிறதா
நம்ம அங்க பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, கர்த்தர் இயேசுவை குறிக்கிற வசனம் ஆங்கிலத்தில் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டது வரும். தேவனுடைய ராஜ்யம் தான் அனைத்து மனுக்குலத்தும் விரும்புவது. நான் தேவனுடைய ராஜ்யத்தை தான் நான் கேட்டேன் ஒழிய, நான் விரும்பினபடி தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குது. எப்படி பேசுவார்கள் பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் நான் கேட்டேன், ஆனால் தேவனுடைய ராஜ்யம் நான் விரும்பினபடி வந்திருக்கிறது. கடவுளுடைய ஆட்சியை தான் அப்படி அந்த மனுக்குலம் அவ்வளவு சந்தோஷத்தோடு சொல்லுவார்கள். அன்பார்ந்த இந்த சந்தோஷத்தை பார்க்க நம்முடைய பிதாவாகிய தேவன் இன்னமும் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர், நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பூமியில் சம்பவிக்கும் இந்த 5 வேலைகளையும், 1 திரும்ப கொடுத்தல், அதான் பிரதானமான வேலை. 2 நியாயம் தீர்த்தல், 3வது அழிவுக்குள்ளாதல், 4 கீழ்ப்படுத்துதல், 5 இறுதி பரீட்சைக்கு ஒட்டுமொத்த அனுகூலத்திற்கு கற்றுக் கொடுத்து ஆயத்தம் செய்தல். இவையே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் குறிக்கோள் அல்லது நோக்கங்களாக நம்ம பார்க்கிறோம். ஆம் அன்பார்ந்த சகோதரர், அடுத்து வரக்கூடிய வகுப்புகளிலே இரண்டாம் வருகையின் விதம், அதனுடைய மேனர், அவர் எப்படி வருகிறார், எப்படி வந்திருக்கிறார், அதன் கால கணக்குகள் ஆகியவற்றை நம்ம பார்ப்போம். தேவன் தாமே அவருடைய பரிசுத்தமான சத்தியங்களின் பாதையிலே நம்மை வழிநடத்தி மேலும் மேலும் இதை நன்றாக அறிந்து கொள்ள கிருபையும் இரக்கம் செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.